நமக்குள்ள பொதுவாகவே ஒரு பதில் இருக்கும். அதாவது இந்த ஒரு ஸ்டேட்டை எப்படி பிரிக்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேசம் வந்து தெலுங்கானான்னு பிரித்தாங்க. தமிழ்நாட்டை வந்து இப்போது கொங்கு நாட தனியாக பிரிக்க போகிறாங்க. இந்த அதர் ஸ்டேட்ஸ்லாம் பிரிப்பாங்க. அதான் யார் முடிவு பண்ணுறா? யார் அது ஆளுமை பண்ணுறா? யார் டெசிஷன் மேக்கிங் பண்ணுறான்றது நம்மக்கிட்ட கேள்வி நிறையா இருக்கும். பட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் படி இதெல்லாம் நிறையா அது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. பட் நார்மல் காமன் மேனாக அதை பற்றி கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ மெயினாக அது முடிவு பண்ண போகிறது வந்து பார்லிமெண்ட்டு தான். ஸோ மொதல் எம்பிஸ் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டை நம்மளால் பிரிக்க முடியும். கடைசியில் ஒவ்வொரு நம்ம சொல்கிறோம் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டுன்னு. பார்லிமெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஹெட் தான். பட் நாமினல் ஹெட்டுன்னு பார்த்தா அது பிரசிடென்ட் தான். ஸோ பிரசிடென்ட் முக்கியமான ஒரு ரோல் இந்த ஸ்டேட்டை பிரிக்கிறது. ஸோ ஒரு ஸ்டேட்டை கன்ஃபார்மாக பிரிக்கணும்னா அது எதுக்கு அந்த ஸ்டேட் பிரிக்கிறாங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு க்ரோத்துக்காகவோ இல்லை எக்கனாமிக் க்ரோத்துக்காகவோ இல்லை என்விரான்மெண்ட் க்ரோத்துக்காகவோ ஒன்று. பட் பிரசிடென்ட் கையில் மட்டும்தான் ஸ்டேட் இருக்குது.